மக்களே, நாம் இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம்னா திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போயிட்டுருக்கோம். கிரிவலம் தொடங்குறதுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது பூதநாராயணன். ஸோ அந்த கோயிலுக்கு முதல்ல போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் அப்பர் சுவாமிகள் மடம். பக்கத்தில் இன்னொரு மடமும் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகலாம், இல்லை ஸ்டே எடுக்கலாம், இல்லை கிளாக் ரூம் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் உங்கள் பேக்ஸ் அண்ட் சேஃப்டியாக வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் வச்சுட்டா இதுக்கு லாக்கர் கீ கொடுக்கப்படும். இதுக்கு ஒரு இனிஷியல் டெபாசிட்டும் உண்டு. அப்புறம் உள்ள வாஷ்ரூம்ஸ்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. இந்த மடம் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் இருக்கிற ரோடில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே இந்த இடம் கிடைக்கும். உங்களுக்கு கோயில் பக்கத்துலேயும் கிளாக் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. 24 ஹவர்ஸ் சர்வீஸும் கொடுக்குறாங்க. ஆனால் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் 12 ஹவர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். நாங்கள் கோயிலை ரீச் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம். ஸோ முதல்ல அண்ணாமலையாரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலான்றது தான் பிளான். பட் நாங்கள் கோயிலுக்குள்ளே காலை எடுத்து வைக்கவும் மழை ஆரம்பிக்கவும் கரெக்டாக இருந்துச்சு. பயங்கரமான காற்று அண்ட் ஹோல் நைட் வந்து ஃபுல் மழை தான் அங்கே இருந்ததே அன்டில் நாங்கள் கிரிவலம் முடிக்கிற வரைக்கும். அண்ட் எங்கள் கூட ஒரு புது கெஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க. வர வழியில் உட்காந்துட்டு இருந்துச்சு. ஸோ சும்மா லைட்டாக தலையை தொட்டதும் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து எங்கள் கூட கோயிலுக்குள்ளே வர வரைக்கும் எங்கள் கூட தான் அது வந்துச்சு. அண்ட் அந்த மலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்குள்ளே நடக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டாகும் எதுவும் யோசிக்காமல் கூடவே வந்துட்டு இருந்தது எங்கள் கூட. ஸோ ஃபைனலி ஆஃப்டர் எ லாங் வாக் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். அண்டு பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. அதுவும் நாங்கள் சாட்டர்டேவே போயிட்டோம். ஸோ சண்டே மெஜாரிட்டி நிறைய பேர் வருவாங்கன்னு நினச்சோம். பட் சாட்டர்டேவே நல்ல கூட்டம் தான். இங்கே ரெகுலராகவே இப்போ இந்த கூட்டம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். ஹோட்டல் பேர் கண்ணா ஹோட்டலா கண்ணா ஹோட்டலான்னு தெரியல. ஆனால் ஒருத்தர் சொல்லி இருந்துச்சாங்க, அதனால தான் சாப்பிட வந்தோம். என்ன சாப்பிட்றீங்க? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது தெரில, மறந்துருச்சு. மசாலா தோசை தான் நான் சொன்னேன். மசாலா தோசை இல்லை, ஆனியன் தோசை. ஆனியன் தோசை. நீங்கள் தண்ணி குடிங்க, தண்ணியாக குச்சின்னு இருந்துருங்க இன்றைக்கெலாம். கிரிவலம் கிளம்பணும் அண்டு மழை அப்படியே கூடவே ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு ஆளுக்கு ஒரு ரெயின் கோட்டை வாங்கி கிளம்புனா ஊரில் எல்லாருமே கலராக ரெயின் கோட்டை போட்டு சுற்றிட்டு இருக்காங்க அன்றைக்கி நைட்டு. இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் இருக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. நீர்னா கடுப்பாயிருவேன். என்ன கோயில காணா? என்னடா அதிசயம். ஸோ இது கொஞ்சம் லேட் நைட்ன்றதுனால எங்களால் அத்தனை கோயிலையும் பார்க்க முடியல. ஸோ ஓப்பனில் இருந்த கோயில் மட்டும் பார்க்கணும். 5 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிட்டோம். ஸ்டில் 9 more. 5 வரலையா? 4 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். 4 கோயில் தாண்டிட்டப்பா. கிலோமீட்டருக்கு ஒரு கோயிலா? ஏய், எத்தனை கிலோமீட்டர் ஆச்சு சொல்லு? 4 ஆயிடுதா? பஞ்சிலியே அடிக்கிற மழைக்கு இவ்வளோ பேரும் கிரிவலம் போகிறாங்க. அதுலேயும் எல்லாரும் ரெயின் கோட்லாம் போட்டு சில இடத்த பார்க்க பயமாக தான் இருக்கும். ஆஃப்டர் சர்டன் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் கட் வேறு ஆகிடுச்சு. ஸோ ரோடு எங்களுக்கு சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிற கடைகள் எல்லாமே மழை காரணமாக க்ளோஸ் பண்ணதுனால
ஸோ எங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் ஒன்று தான் வழியாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் அந்த வழியில் வர பஸ், கார் இது எல்லாத்தோட லைட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. அத்தனைக்கும் இந்த மழைன்றதுனால ரோடில் நிறைய தண்ணி நிற்க ஆரம்பித்ததுனால நாங்கள் அதில் நடக்க பெயின் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஓடி போய் காஃபி குடிக்கிற வேட்டையை ஆரம்பித்தோம். ஆனால் அது காஃபி மாதிரியே இல்லை. அந்த நேரத்தில் எதுவும் சொல்லவும் முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் அது எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரியே தான் இருந்துச்சு. சட்டுப்பட்டுன்னு குடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் ஆரம்பித்து கண்டினியூ பண்ணிட்டோம். Five minutes later. ஸோ ஒரு வழியாக ஈசானலிங்கம், அதாவது கடைசி கோயிலுக்கு வந்துட்டோம். எங்ககிட்ட இருந்த எல்லா கற்பூரத்தையும் இங்கே போட்டுட்டு இந்த கிரிவலத்தை நாங்கள் முடிக்க வந்துட்டோம். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் பை 4 o'clock பஸ் பிடிச்சிட்டு 9 o'clock பெங்களூர் வந்தாச்சு. வந்த உடனே ஒரு ஷூட். ஸோ டைரெக்டாக கிளைண்ட் வீட்டுக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீட்டில் வந்து இப்போது ஹல்திக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஷூட்டை முடித்ததுக்கப்புறமா தான் நமக்கு ரெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ டக்குன்னு இங்கே வந்து பார்த்தா இன்னும் எதுவும் ரெடி பண்ணலை. ஸோ அவங்க எப்படியோ ஒரு ஒன் hour அப்படியே பாஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ தான் அவங்க கோலமெல்லாம் போட்டு மற்ற டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன் ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலான்ட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. சட்டு போட்டுன்னு தேவையான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடித்த உடனே நான் அவங்கக்கிட்ட சொன்னது, வரட்டா மாமே.